ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்டியானோ ரொனால்டோ இந்த பேரை கேள்விப்படாதவங்களும் இருக்க முடியாது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உலகின் தலை சிறந்த சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கால்பந்தாட்ட வீரர், ஃபுட்பால் பிளேயர், போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். 1985 ஒரு சாதாரண ஒரு லோயர் மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கத்தில் குடும்பத்தில் போர்ச்சுகல் நாட்டில் மெடீரா அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறாரு. அவங்களுடைய அம்மா வந்து ஒரு குக், சமையல் செய்கிறவங்க. அப்பா ஒரு சாதாரண ஒரு மீனியல் ஜாப், ஏதோ ஒரு சிறிய வேலை செய்து கொண்டிருக்கிறார். 15 வயசில் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம். அவர் ஃபுட்பால்னால் அவருக்கு ஒரு பேஷன். மைண்டை வந்து கவலைகள்லேருந்து, ஸ்ட்ரெஸ்லேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த விஷயம் ஃபுட்பால். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பேஷனை, ஒரு பெரிய ஆர்வ மிகுதியினால் மிகப்பெரிய ஒரு பேஷனை, ஒரு ஆர்வத்தை, உற்சாகத்தை உண்டாக்குனார். ஃபுட்பால் மேலே கவனத்தை செலுத்தினார். அந்த ஃபுட்பாலுக்கு தடையாக அவருடைய ஹெல்த், அவர் ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால 15 வயசில் அந்த ஹார்ட் சர்ஜரி, இதய அறுவை சிகிச்சையை செஞ்சுக்கிட்டு ஃபுட்பாலை ரொம்ப உற்சாகத்தோடு அந்த பயிற்சியை தொடர்றாரு. அதுக்கப்புறம் அவர் அடைந்த உச்சங்கள் வரலாறு பேசும். நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? அந்த போர்ச்சுகல் நாட்டினுடைய மிக ஒரு பெருமையான நபராக, அது மட்டும் இல்லை, உலகத்திற்கே ஒரு தலை சிறந்த கால்பந்தாட்ட வீரராக அறியப்படுகின்ற கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அவர் பந்தை கடத்துகின்ற விதம், அவர் அந்த கால்பந்தாட்ட திறமையை அதை ஷேப் பண்ணுறதுக்காக, நல்லா அதை வந்து இன்னும் நல்ல அதீதமாக டெவலப் பண்ணுறதுக்காக அவர் மேற்கொள்கின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். கடுமையான உணவு கட்டுப்பாடு, கடுமையான எக்ஸசைஸ், ஓகேங்களா, உடற்பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரு கவனத்தை குவிப்பதற்கான நிறைய பயிற்சிகள், இதெல்லாம் செஞ்சு மிக ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டார். சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டார். நிறைய உலக சாதனைகள் புரிஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 900 சீனியர் லெவல் கோல்ஸ் போட்டு 2024 உலக சாதனை முறியடித்தார் கால்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஓகேங்களா? அவர் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்க, எவ்வளவு தடைகள், செட்பேக்ஸ் நமக்கு வந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தில் மனசை குவிச்சு அதில் தங்குதடை இல்லாமல் கடினமாக பயிற்சியை மேற்கொண்டு, கடினமான உழைப்பு, இடைவிடாத முயற்சி, கடின உழைப்பு, எது வந்தாலும் அப்படியே கீழே உடஞ்சிடக்கூடாது. இந்த இதய ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போவே உடஞ்சி போயிருந்துருக்க முடியும். அதையும் விடாமல் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி, வாழ்க்கை வந்து உனக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னா பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்குறது தான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு அடித்து பிரச்சனைகளுக்கே துவம்சம் கொடுத்து இந்த நிலைக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு மிக சிறந்த உதாரணங்க. வாழ்க்கையில் யாரெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ இப்போ 41 வயசாவது. அவர் சவுதி அரசாங்கம் வந்து அவரை வந்து மிகப்பெரிய ஹையரிங் அமௌண்ட்டுக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஃபுட்பால் ப்ரீமியர் லீக்ஸ்லாம் வந்து அவரை மிகப்பெரிய பணம், கற்பனைக்கு எட்டாத பணத்தை கொடுத்து அவரை வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் அவங்க அம்மாவை அவர் பெருமையோடு, வாஞ்சியோடு, சந்தோஷத்தோடு அந்த பெற்று பெறும் தருணங்களெல்லாம் பார்ப்பார். அவர் அம்மா வந்து கஷ்டத்தில் அவரை வந்து அவ்வளவு வந்து பார்த்து அன்போடு பாசத்தோடு எல்லா மக்களையும் போல் வளர்த்தாங்க. அம்மாவை கடைசி வரைக்கும் அவர் பெறுகின்ற வெற்றிகளிலெல்லாம் அவர் அம்மாவை இன்வால்வ் பண்ணுவார். ஆக்சுவலாக மிக சிறந்த விஷயம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.